வணக்கம் மக்களே. இப்படி இருந்த ஃபோட்டோவ இந்த மாரி மாத்துனான். இது ஃபோட்டோ எடிட்டிங் மூலியமா பண்ணது. இந்த ஃபோட்டோ வந்து எப்படி எடிட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப நான் சொல்லித் தரேன் வாங்க. அதுக்கு இடையில இந்த ஒரு வீடியோவும் பாருங்க. மதுரை மாவட்ட உரிமை குரல் தளத்தில் பயணிக்கும் ஓட்டுநர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த ஏஐ வீடியோவ எப்படி கிரியேட் பண்ண அப்படிங்கிறத அடுத்த வீடியோல போடுறேன். வாங்க இப்ப அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா, நான் சொல்றது எல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பிக்சார்ட்ன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் எடுக்கிறேன். அது ஓப்பன் ஆகுது. முதல்ல வந்து எடிட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த இதில் டச் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கு. இது ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒழுக்கமற்ற வாகன ஓட்டிகளை வெறுக்கின்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இளைஞனை வேகம் ஒரு நிமிடம் விளைவு வாழ்நாள் முழுவதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ இதில் நமக்கு தேவையான ஒரு சில இதெல்லாம் மாற்றணும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து இந்த பிக்சார்ட் அப்படின்னு சொல்றது ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கும். நீங்கள் பிஐசிஎஸ்ஏஆர்டின்னு ஒன்று டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும். இப்போ என்ன பண்ண போறேன்னா, மேலே இருந்து எல்லாமே ஒரு டைம் பார்த்துக்கணும். கீழே இருக்கிறத நமக்கு வந்து டூல்ஸுங்கிறது. இதில் வந்து என்னன்னா அந்த 1 2 3 ரீடச்னு சொல்லியிருக்கோம். அந்த ரீடச் வந்து தொட்டுங்க. அது தொட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து கீழே அதுக்குள்ள சில டூல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த டூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே தள்ளிட்டே வாங்க. இங்கே ஒரு பேண்டேஜ் மாதிரியே ஒரு டூல் இருக்கு. நான் இப்போ வந்து அதை தொடுறேன். தொட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் எரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பண்ணி காமிக்கிற மாதிரி பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டாக பண்ணுறேன் சாம்பிளுக்கு. இதே தான் ஃபுல்லாக பண்ண போகிறேன் பாருங்க. இப்போ அது மறைஞ்சிச்சு. இதை வந்து நல்லா பர்ஃபெக்டாக பண்ணணும். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இதில் இருக்கிற எல்லாமே மறைஞ்சிடும். அந்த எழுத்து மறைஞ்சிருச்சா, இப்போ இந்த இடத்துல வந்து நான் வேற ஒரு வார்த்தைகள் போட போறேன். அதனால இந்த மாதிரி வார்த்தைகள் நான் அழிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணால் இது ஃபுல்லாக இருக்கிறதே தெரியாமல் போயிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது நான் பண்ணுறது வந்து ஏபிகே ஆப்பு. இதனால கொஞ்சம் உங்கள் ஃபோனில் இருக்க டேட்டாலாம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு சேஃப்டியாக தான் பண்ணுறேன். இதில் எதுவுமே எனக்கு அக்கௌண்ட் சம்மந்தமாக எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ இது ஃபுல்லாக பண்ணியாச்சா, இதே மாதிரி நல்லா இந்த மாதிரி பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டீக்கு ரைட் டீ கொடுத்து அதை வந்து முடிஞ்சிருங்க. அந்த வேலை முடிஞ்சிச்சு. மறுபடியும் ஒரு ரைட் டீ கொடுக்குறேன். இதே பிக்சார்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து கீழே வந்து ஒரு ட்ரான்னு ஒரு சிம்பிள் இருக்கா, இந்த இடத்துல இதை நான் ட்ரா தொடுறேன். ட்ரா தொட்டோம்னா அது வரும். ஆனால் நீங்கள் நிறையா வந்து பிக்சார்ட் அதுன்னு எல்லா வீடியோவும் கொஞ்சம் யூடியூப்ல போய் பாருங்க, நல்லா தெரியும். இப்போ அந்த கலர்னு போட்டிருக்கோம். இந்த கலர் தொட்டிங்க அப்படின்னா இதில் மேலே பென்சில் மாதிரி இருக்குல்ல, வலது பக்கம் அதை தொடுங்க. நான் இப்போ அதை தொட்டுட்டேன். ஸோ நமக்கு என்ன கலர் வேணுமோ அது அப்படியே வந்து இங்கே மாறும். நம்ம ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறோம்ல அதோட இப்போ மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த ஒழுக்கமற்ற அந்த வாக்கியத்தை வந்து அழிக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து வேற ஒரு சில விஷயங்கள் பண்ண போறேன். அதுக்காக தான் இந்த இடத்துல வேற ஒரு வார்த்தைகளை வந்து டைப் பண்ண போறேன். இப்போ இதெல்லாம் அந்த கலருக்கு மேட்சாக கரெக்டாக வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பழகுற வரைக்கும் கஷ்டம், பழகிட்டீங்க அப்படின்னா இது செய்ய செய்ய உங்களுக்கு டைம் பாஸ் ரொம்ப டைம் போகிறது தெரியாது. ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். அதோட இன்னும் முக்கியம் பொறுமை இருக்கணும். இப்போ இந்த இதை அழிச்சிட்டேன். இப்போ அடுத்து நான் என்ன வைக்க போறேன்னா மறுபடியும் அந்த கலரை தொட்டு இந்த பென்சில் மார்க் மாதிரி இருக்குல்ல அது இது பண்ணி கரெக்டாக அந்த சென்டரை வைக்கிறேன். ஏன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து ஒரு என்ன கலர்னே சொல்ல முடியாத அளவுக்கு ஒன்று இருக்கு. ஸோ அந்த கலர் தான் இப்போ எனக்கு வேணும். நான் அதை ஃபில் பண்ணுறது. அதே மாதிரி இப்போ மறுபடியும் இதெல்லாம் இது பண்ணிட்டேன். இப்போ அந்த கலர் வர தெரியுதுங்களா, பேக்ரவுண்ட் கலர். ஸோ இது எல்லாத்தையுமே இப்படியே மறைக்கிறேன். இப்படியே மறைச்சிட்டு இதை கடைசியாக வந்து இதை ரெடி பண்ணிட்டு இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்க போறேன். டவுன்லோட் பண்ணி வச்சு வேற ஒரு எடிட்டிங் ஆப் இருக்கு. அதில் தான் போய் அந்த ஒரு சில ஆப்ல ஒவ்வொரு டூல் இருக்கும். எல்லாமே எல்லாத்துலேயுமே இருந்துராது. ஸோ அதை நம்ம தேடி தேடி பண்ணணும். ஸோ இதை வந்து அப்படி பண்ணிட்டு அதே மாதிரி ஃபுல்லாக எல்லாமே பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சின்ன பையனுக்கு வண்டி ஓட்டுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இதாக இருக்கு. வெளியில் போகிறக்கே பயமா இருக்கு வயசானவங்களாம். அதுக்கான ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த இது பண்ணுறேன். இது எல்லாமே அப்படியே அழிச்சிடலாம். இது ஃபுல்லாக அப்படியே அழிச்சு இதே வார்த்தைகளை கொஞ்சம் கொஞ்சம் இடம் மாற்றி கொடுக்குறேன். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். வேற ஃபாண்ட்டு வேற டிசைன் எல்லாமே மாறும். இது மாதிரி பண்ணிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஆனால் இடையில எந்த இதுவுமே மிஸ் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் உங்களால் ஃபுல்லாக இது பண்ண முடியும். ஏன்னா இடையில ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் கேட்குறாங்க இதில் இருக்கிற இதெல்லாம் எப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு. அதாவது நம்ம எடுக்கிறது வந்து நமக்கு வந்து அது டூப்ளிகேட். ஆனால் அதை வந்து நம்ம ஒரிஜினல் மாதிரியே நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுதான் இதில் வந்து ஒரு ஸ்பெஷல். இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. நான் ரைட் கிளிக் கொடுக்குறேன். ரைட் கிளிக் கொடுக்குறேன்னா வரதில்லை. அப்போ முக்கியம் 3 டாட் கொடுத்து சேவ் இமேஜ்னு சொல்லி பண்ணிடணும். அதாவது டன் கொடுத்துருங்க. அவ்வளோதான். அடுத்து அதை என்ன பண்ணணும்னா இங்கே பிக்சல் லேப்னு சொல்லி ஒரு இருக்கு. இந்த பிக்சல் லேப் ஆப்பை வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். நம்ம கேட்குற எல்லா பர்மிஷனும் கொடுத்தாச்சு. நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இல்லை பயங்கரமாக இதில் வந்து இது பண்ணலாம்.
இப்போ நான் இதில் லாஸ்ட்டாக நான் 2 கட்டமா தெரியுது. அந்த கட்டத்துல ஃப்ரம் கேலரின்னு சொல்லி ஒரு போஸ்ட் இருக்கு. ஒரு டூல் இருக்கு. அதை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த பிக்சர் வந்து வந்துரும். இப்போ நான் இதை கொடுக்குறேன். கொஞ்சம் வந்து கட் பண்ணணும். தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் இது பண்ணிட்டு இப்போ வந்து டெக்ஸ்ட்னு சொல்லி வந்திருக்கு. அது வந்து அப்புறம் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சில சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ண போறேன். இதுல போயிட்டு மேல லெஃப்ட் சைடு டாப் கார்னர்ல பாத்தீங்கன்னா பிளஸ் இருக்கும். அதுல ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதுல வந்து ஃப்ரம் கேலரின்னு இருக்கும். அதுல போய் ஃப்ரம் கேலரியில போயிட்டு இப்போ நான் வந்து ஒரு சிம்பிள் எடுக்கிறேன். சிம்பிள் எடுத்து அதுல வந்து ஃபிக்ஸ் பண்ண போறேன். இது வந்து எங்க சங்கத்துக்காக நான் செய்யற ஒரு விஷயம். இப்போ இதை வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு, சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே ஜூம் இன் பண்ணி அப்படியே கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதை குறைச்சி நாங்கள் இந்த இடத்துல வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சிக்கலாம். இந்த இடத்துல வச்சுட்டு அடுத்து இன்னொரு சிம்பிள் இருக்கு, அதை எடுக்க போறேன். அதுக்கும் மறுபடியும் டாப் கார்னர்ல ப்ளஸ் போட்டு கேலரி போட்டுட்டு அப்படியே கீழே வந்து இன்னொரு இது இருக்கு. இது வந்து எங்க சங்கத்தோட லோகோ. இப்போ நான் அதே மாதிரி இதுல வந்து இந்த மாதிரி டபுள் கலர்ல வரதை வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்றதுக்கு இந்த சென்டர்ல அருங்கோணம் டிசைன்ல ஒன்று இருக்கும், ஹெக்ஸகன் டைப்ல. இதை வந்து தொட்டுட்டு இந்த ஏரியாஸ் கலர்னு சொல்லி ஒன்று இருக்கு. அந்த ஏரியாஸ் கலர் தொட்டோம்னா இதுல எனேபிள் ஒன்று இருக்கு. எனேபிள் தொட்டாச்சுன்னா இதுல வந்து இது வந்து இந்த கையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி சிம்பிள் வந்துடும். இதுக்கு வந்து கலர் மாத்துறதுங்கிறது மற்ற ஆப்ல வந்து கிடையாது. இதுல வந்து கலர் வந்து மாத்திக்கலாம். என்ன கலர் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ ஒயிட் பண்ணிட்டேன். கிராடியன்ட்னு ஒன்று இருக்கு. அதுல பண்ணோம்னா இந்த மாதிரி கலர் எல்லாமே வரும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணிக்கலாம். இதுதான் நீங்க வந்து கலர்னு சொல்றது. இப்போ நான் கிரீன் கலர் இது கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் கூட தெரியல. அதனால ஸ்ட்ரோக்னு ஒன்று இருக்கு, அதை கொடுக்குறேன். அதில் வந்து பிளாக் கொடுக்குறேன். இப்போ வந்து பேக்ரவுண்ட் ஒயிட் கொடுத்தா கொஞ்சம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதை வந்து இது பண்ணிடுறேன். இந்த மாதிரி இங்கே கொண்டாந்து நிறுத்திட்டு கலர் வந்து கொஞ்சம் எடுப்பா இல்லை, அதனால நம்ம வந்து கலர் மாற்றிக்கலாம். கலர் கொடுத்துட்டு ஒயிட்டே கொடுத்துடலாம். அதே மாதிரி ஒரு சில இதெல்லாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். அது மாதிரி இப்போ நான் அந்த ஸ்ட்ரோக்னு கொடுத்ததை வந்து ஆஃப் பண்ணுறேன். இப்போ வந்து நல்லா தெரியும் தெளிவாக. ஸோ இவ்வளோ தான் எடிட்டிங். அதை வச்சு பார்த்தீங்கனாலே நீங்கள் பழகிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ண போகிறேன். அதாவது ஓட்டுநர் தொழிற்சங்கம். இந்த ஓட்டுநர் தொழிற்சங்கம் நான் ஏற்கனவே டைப் பண்ணனால இதில் வந்துருச்சு. ஸோ இதை வந்து இங்கே கீழே கொடுக்குறேன். இந்த இதை கொடுத்து அப்படி கீழே இங்கே வச்சாச்சு அப்படின்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ நான் அதை டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணோன்னா அந்த லெட்டர்ஸோட ஸ்டைல் மாற்றுறதுன்னு சொல்லி ஒரு ஃபாண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஃபாண்ட்னு இருக்கிறது எல்லாமே ஒரு ஒரிஜினலாக டிஃபால்ட்டாக இருக்குது. நான் மை ஃபாண்ட்னு ஒன்று இருக்குது. அதில் போய் கொடுக்குறேன். அதில் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா டிசைன் மாறும். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது மாதிரி போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், ஓட்டுநர் தொழிற்சங்கம்னு இந்த தமிழ் தொழில் சொல்லி போட்டுக்கிறது. இப்போ இதை வந்து நான் இப்படி பண்ணோன்னா கீழே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பொசிஷன் சொல்லி வரும். அதுலேருந்து மூணாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு டீ போட்டு சைஸ் இருக்கு. இப்போ நான் வந்து பெருசாக்கிறதுக்கு இது வந்து கையில் நம்ம ஜூம் பண்ணாமே இதை வந்து பெருசாக்கலாம். இந்த பெருசாக்கப்பட்டு பார்த்தது அது மட்டும் இல்லாமல் இந்த பொசிஷன் சொல்லி ஒன்று இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து சென்டராக கொண்டு வந்து வச்சுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அதுக்கான எப்போ போல கலர் மாற்றுறதெல்லாம் மாற்றிட்டீங்கன்னா அந்த ஃபாண்ட் ஓகே. இப்போ நான் கலர் மாற்றிட்டேன். அது பிளாக்ல இருக்கனால சரியா தெரியல. அப்போ அதுக்கு வந்து ஆப்போசிட் கலர் கொடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக நம்ம அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து நல்லா இதாக இருக்கும். இப்போ அடுத்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பழைய ஃபோட்டோவில் இருக்கிறது எல்லாமே நான் இது பண்ணிட்டேன். அதாவது இளைஞனே அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டுருந்துச்சுல, அதை வந்து அந்த இடத்துல வந்து இப்போ நான் என்ன பண்றேன், ஒழுக்கமற்ற வாகன ஓட்டிகளை வெறுக்கின்றோம் அப்படிங்கிறத கீழே அந்த இடத்துல போடுறேன். இப்போ அதை எப்படி பண்றேன்னு பாருங்க. ஒழுக்கமற்ற வாகன வாகன ஓட்டிகளை. இப்போ நான் வந்து நெட் ஆஃப் பண்ணிட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஏதாவது கால்கள் வந்துடும், இந்த வீடியோ நம்ம சரியா பண்ண முடியாதுங்கிறனால. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வெறுக்கின்றோம் அப்படின்னு முதல்ல பழைய ஃபோட்டோல பார்த்துருக்கீங்க. வெறுக்கின்றோம் அடிக்கிறேன். வெறுக்கின்றோம் அடிச்சிட்டேன். இப்போ இந்த வார்த்தையை வந்து எங்க போட போறேன்னா இது ஏற்கனவே வந்து மேலே இருந்தது. இப்போ இது வந்து டெக்ஸ்ட் வந்து சென்டர் பண்றதுக்கு இந்த அலைன் சொல்லிட்டு ஒரு ஆப் அந்த டூல் இருக்கு. அதில் டூல் அலைன் பண்ணியாச்சு. நீ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றணும். இதில் போயிட்டு அஞ்சு அஞ்சு மாற்றி பார்ப்போம். இதை மாற்றுவோம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடத்துல வந்து நான் இந்த வார்த்தையில வந்து இதுக்குள்ள வைக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணணும். அதே மாதிரி சைஸ்னு வரும். இது கொஞ்சம் இப்படி பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நான் வந்து இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி கொடுக்குறேன். மீதியை நீங்க வந்து அதை பார்த்து கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ. ஆனால் நம்ம பண்றது எடுக்க தெரியணும் வெளியில. அந்த மாதிரி பண்ணா தான் அது தெரியும்.
இப்போ மேலே இருந்த வார்த்தையை எடுத்து நான் கீழே போட்டேன். கீழே இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இளைஞனே அப்படின்னு போட்டு, வேகம் 1 நிமிடம், விளைவு வாழ்நாள் முழுவதும். அந்த ஒரு இது நீங்க பழைய ஃபோட்டோ முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அத டைப் பண்ண போறேன். இளைஞனேன்னு டைப் பண்ணிட்டு வரேன். இளைஞனேன்னு போட்டேன். ஒரு ஆச்சரியக்குறி ஒண்ணு போடணும். இந்த மாரி போட்டேன். அதுக்கு கீழ வேகம் போடுறேன். வேகம் 1 நிமிடம். 1 நிமிடம். இப்ப போட்டாச்சு. அதுக்கு ஒரு சின்ன சின்ன இது டாட் வச்சுட்டேன். அதுக்கு கீழ வந்து விளைவு வாழ்நாள் முழுவதும். அதுல வாழ்நாள் இருந்தது. நான் வாழ்நாள் முழுவதும் போடுறேன். வாழ்நாள் முழுவதும் நான் போட்டேன். இப்போ வந்து அத கொண்டு வந்து இங்க வைக்க போறேன். அதே மாரி நம்ம வந்து டெக்ஸ்ட் ஸ்டைல வந்து மாத்தணும். இதுல வந்து இன்னொரு விஷயம் இந்த மாரி கூட மாத்திக்கலாம். இந்த மாரிலாம் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தா மட்டும் தான் வரும். இப்ப இதுல வந்து டெக்ஸ்ட்ட ஹைட் பண்றதுக்கு, இல்ல சின்ன பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இதுல வசதிகள் இருக்கு. இந்த மாரி பண்ணியாச்சு. இந்த வார்த்தைகள வந்து இது பண்றதுல, இதுல வந்து லெட்டர்ஸ் ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனியா கேப் விடணுமா? இல்ல வேர்ட்ஸ் மட்டும் நம்ம கேப் விடணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். அது நம்ம வேர்ட்ஸ்ன்னு நான் போட்டுருக்கேன். இப்ப நான் இப்படி பண்ணேன்னா உங்களுக்கே தெரியும். அப்படியே கொஞ்சம் அப்படியே அகண்டு வரும். ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கும் தனியா. இப்ப இதுல வந்து அலைன் வந்து சரியா இல்ல. அலைன் பண்ணிட்டேன். இப்ப இந்த மாரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப சென்டரா வந்துருச்சு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கும். ஸோ அந்த மாரி நீங்க உங்களோட ஸ்டைல்ல நீங்க பண்ணீங்கன்னா, அது இன்னும் கொஞ்சம் நல்லாருக்கும். இப்ப அந்த சைடு நான் ரெட் குடுத்தாச்சு. அதனால இப்ப நான் கிரீன் குடுக்குறேன். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து சாம்பிள் வீடியோ தான். இதுல வந்து நான் எனக்கு தெரிஞ்ச மாரி பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாரி உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அத பண்ணுங்க. இதுல பக்கத்துல வந்து ஷேடோன்னு ஒண்ணு இருக்கு. அத தொட்டீங்கன்னா, அதுக்கு வந்து நம்ம என்ன கலர் குடுக்கணுமோ குடுக்கலாம். இப்ப 100% வந்து பிளாக் குடுத்துருக்கேன். அதுக்கு கீழ இன்னொரு எனேபிள் இருக்கு. அது குடுத்தீங்க அப்படின்னா, இன்னும் எழுத்துக்கள் வந்து ரொம்ப ஒரு இதா தெரியும். தெளிவா தெரியும். இந்த பிளர் ரேஷியோன்னு ஒண்ணு இருக்கு. அத குடுத்தீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் பெருசா தெரியும். ஸோ இது ஒரு சாம்பிள் தான். நீங்க அதுக்கு தகுந்த மாரி பண்ணிருங்க. இப்ப இதோட அந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியும். அதாவது இப்படி இருந்த வீடியோ, இப்போ நான் இந்த மாரி மாத்திருக்கேன். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, சங்கத்துக்காக நான் பண்ணது. உங்களுக்கு என்ன பர்ப்பஸோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க அதுக்கு மாத்திக்கலாம். அதுக்கு இந்த மாரி பிக்ஸாட்டோ, பிக்சல் லேப் இந்த மாரி விஷயங்கள் வந்து அது எப்படி செய்யறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். புது புது வீடியோக்களுக்கு ஐடியா கிடைக்கும். அது மாரி செஞ்சு உங்களுக்கு அந்த மாரி நீங்க ஒரு டூப்ளிகேட் எடுத்தீங்கனாலும், நீங்க அத மாத்தும்போது அது ஒரிஜினலா வந்து அது மாறிடும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் மறக்காம இத ஷேர் பண்ணி விடுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும்.